ஜூன் 22, 1941 ஆபரேஷன் பார்பரோசான்ற பெயரில் ஜெர்மனி ரஷ்யாவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சது. பால்டிக் சீலிருந்து பிளாக் சி வரையிலான ரஷ்ய பரப்புகளுக்கு தாக்குதல் நடந்தது. ஒரு 3 மாசத்திலேயே மின்ஸ்க், லெனின்கிராட் இது மாதிரி எல்லா இடங்களையும் கேப்சர் பண்ணிட்டாங்க. செப்டம்பர் 26, 1941 மாஸ்கோ மீது தாக்குதலை தொடங்கினாங்க. இந்த தாக்குதலை ரஷ்யாவால் எதிர்கொள்ள முடியல. அவங்களால ஜெர்மனிக்கு ஈடு கொடுத்து சண்டை போட முடியல. இந்த நிலைமையில அக்டோபர் 2, 1941 ஜெர்மனி மாஸ்கோல இருந்து 20 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாட்கள்ல மொத்த மாஸ்கோவையும் கைப்பற்ற நிலைமை. அன்னைக்கு இரவு ஸ்டாலின் ராணுவ தளபதிகளோட பேசி நிலைமையை விவாதிச்சுட்டு இருந்தாரு. அன்னைக்கு நடந்த டிஸ்கஷன்ல மாஸ்கோவை இதுக்கு மேலேயே நாம காப்பாற்றி வச்சிருக்கிறது கஷ்டம், அதனால நம்ம எல்லாரும் மாஸ்கோவை விட்டுட்டு அங்கிருந்து 1000 கிலோமீட்டர் தூரம் தாண்டி குபிஷேவ்ன்ற நகருக்கு எல்லாரும் இடம்பெயர்றதுக்கு முடிவு செய்யப்பட்டது. அதனால அடுத்த 2-3 நாட்கள்ல எல்லா அரசு அதிகாரிகளும் குபிஷேவுக்கு சென்று அங்க வேலை செய்ய தொடங்கினாங்க. அக்டோபர் 8ஆம் தேதி ஸ்டாலின் மிகப்பெரிய யோசனையில் இருந்தார். ஏன்னா இந்த கிரெம்ளின் மாளிகையும் மாஸ்கோவும் ரஷ்யாவோட அடையாளம். ஸ்டாலினோட முழு யோசனையும் இதுவரைக்கும் யாராலும் கைப்பற்ற முடியாத மாஸ்கோவை ஜெர்மனி கிட்ட சரணடைய வைப்பதா, அது எப்பவுமே ஒரு பெரிய அவமானமா இருக்கும்னு நாள் முழுதும் யோசிச்சுட்டு இருந்தாரு. என்ன ஆனாலும் நான் மாஸ்கோவை விட்டு வெளியேற போவதில்லை, நான் இங்கிருந்தே சண்டை போட போறேன்னு அறிவிச்சாரு. இது பொதுமக்களுக்கு பெரிய உற்சாகத்தை கொடுத்தது. உடனே கிரெம்ளின் மாளிகையோட மைதானத்தில் ஒரு மிகப்பெரிய ராணுவ அணிவகுப்பு நடத்தினாரு. மக்கள் மிகுந்த எழுச்சி அடைஞ்சு போருக்கான பணிகளை செய்ய ஆரம்பிச்சாங்க. அக்டோபர் 15 இருந்து ரஷ்யா ஜெர்மனி வீரர்கள் மீது எதிர்த்தாக்குதலை நடத்த தொடங்கினாங்க. 25,000 பெண்கள் மாஸ்கோவை காக்க பதுங்கு குழிகளை தோண்டினாங்க. ஜெனரல் ஜுக்கோ மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி ஜெர்மனி, பின்லாந்து வீரர்களை மாஸ்கோல இருந்து கொஞ்சம் வெளியே தள்ள முயற்சி பண்ணாரு. அந்த நாள்ல இருந்து ஜெர்மனியால மாஸ்கோவை நெருங்குற முயற்சியில பெரிய பின்னடைவு ஏற்பட ஆரம்பிச்சது. ஜனவரி 1942 ஜெர்மனி மாஸ்கோ முற்றுகையை கைவிட்டது. இதுதான் 2ஆம் உலக போர் தொடங்கிய 2 வருடங்கள்ல ஜெர்மனிக்கு கிடைச்ச முதல் தோல்வி. மாஸ்கோல ஏற்பட்ட இந்த தோல்வியை ஈடுகட்ட ஹிட்லர் 1944 வரை ரஷ்யாவோட பல பகுதிகள் மேல தாக்குதல் நடத்தியிருந்தாரு. ஜெர்மனியோட 75% வீரர்கள், 90% போர் தளவாடங்கள், இது எல்லாமே ரஷ்ய தாக்குதலுக்காக தான் பயன்படுத்தப்பட்டது. 1944 நார்மண்டி தாக்குதல் வரை ரஷ்யா தான் ஜெர்மனியை ஒற்ற நாடா சமாளிச்சு வந்தது. இதுவே ஜெர்மனியோட வீழ்ச்சிக்கு காரணமானது. உண்மையிலேயே ஸ்டாலின் மாஸ்கோவை விட்டு வெளியேற போவதில்லை என்ற அபாயகரமான முடிவை ஏன் எடுத்தார்ன்றது இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாது. ஆனா ரஷ்ய மக்களோட உறுதி, ஸ்டாலினோட தைரியம், ஜெனரல் ஜுக்கோவோட போர் யுக்தி தான் ஜெர்மனியோட தோல்விக்கு காரணம். இது மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையில எதிர்பாராம எடுக்கிற ஒரு சில முடிவுகள் நமக்கு வரலாற்று முக்கியத்துவமான வெற்றிகளை கொடுக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.